வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் 2 வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்வது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சேஃப்டியாக நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் 3 கோடு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் அப்படின்றையும் அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படின்றையும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ஆப்ஷன் ஆகிக்கும் 2 வெரிஃபிகேஷன் அப்படின்றையும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படின்றைக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 பின்கோட் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாபகமான ஒரு பின்கோட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் கஷ்டம் தான் நீங்கள் எடுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர்லேருந்து நீங்கள் ரிட்டன் நீங்கள் எகன் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறத கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகன் நீங்கள் ரிட்டன் அதே நம்பரை கொடுக்கணும். அதுக்குள்ளே மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூ யுவர் பின்கோட் அப்படின்னு இருக்குது. அதோட அதே நம்பரை நீங்கள் அதே பின்கோட்டை நீங்கள் எகன் கொடுங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நீங்கள் கொடுத்த பின்கோட் நம்பர் சப்போஸ் உங்களுக்கு தப்பாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதாவது இமெயில் மூலமாக நீங்கள் ஃபோர்கோட் பண்ணி இங்கே எடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களோட இமெயில் கரெக்டான இமெயிலை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இமெயில் நான் இதில் என்டர் பண்ணுறேன். ஓகே, என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நெக்ஸ்ட்டு கொடுத்த மாதிரியே அதே இமெயிலை கண்டினியூ கொடுக்க சொல்லுது. ஸோ நான் அதே இமெயிலை ரிட்டன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூ யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே இதை நான் கொடுக்கேன். ஓகேங்களா? ஓகே, கொடுத்த மாதிரிலாம் நெக்ஸ்ட்டு கொடுக்கேன். சேவ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டன் வந்து டன் கொடுக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது என்னவெல்லாம் இது அதாவது 2 வெரிஃபிகேஷன் நான் பண்ணித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் இதை டிலீட் பண்ணால் கூட நான் இதே நம்பரில் கொடுத்து நான் ஓப்பன் பண்ண நினச்சா கூட எனக்கு இந்த பின்கோட் நம்பர் கட்டாயம் தேவை. பின்கோட் நம்பர் தெரியலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எனக்கு இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. இந்த வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் அந்த வாட்ஸ்அப்பை கூட அதே நம்பரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் இதுக்குரிய விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பின்கோட்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த பார்த்தீங்கன்னா இமெயில் நீங்கள் அதாவது சேஞ்ச் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதுக்குரிய மெத்தடு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றையும் அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்போஸ் நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும்னு சொன்னால் யாராவது ஹேக் பண்ண நினச்சா கூட ஹேக் பண்ணுவாங்க இலவ முறைக்கு. அதனால் இதை நம்ம ஆன் பண்ணி வச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதான் இதுக்குரிய வழிமுறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும். மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ தயவு செய்து. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்காத நண்பர்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்.